மக்கள் நிருபர் நாயர்களுக்கு 2026ஆம் ஆண்டினுடைய புது வருட வாழ்த்துக்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் ஆரம்ப காலத்துல கோயமுத்தூர் மாவட்டத்துல தான் ஈரோடு ஒரு தாலுகாவா செயல்பட்டு கொண்டு வந்திருந்தது. கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருந்து ஈரோடு மாவட்டம் 17/9/1979ஆம் ஆண்டு புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. இந்த 17/9/1979 உருவாக்குறப்போ அந்த மாவட்டத்திற்கு தந்தை பெரியார் மாவட்டம் என பெயர் சூட்டலாம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அந்த தந்தை என்ற பெயர் நீக்கப்பட்டு பெரியார் மாவட்டம் என்ற மாவட்டம் 1979ஆம் ஆண்டு உதயமானது. அந்த 1979ஆம் ஆண்டு உதயமாகின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த புதிய மாவட்டம் துவங்குவதற்கு முன்னால் 1973ஆம் வருடம் ஈரோடு மாவட்டத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மத்திய பேருந்து நிலையம் 1973க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஈரோடு மணிக்கூண்டு பகுதி, அந்த மணிக்கூண்டுக்கு பகுதிக்கு பக்கத்துல கிருஷ்ணா தியேட்டர் ஒன்று இருக்கும். அந்த கிருஷ்ணா தியேட்டருக்கு பக்கத்துல தான் மதரசா இஸ்லாமியா உயர்நிலை பள்ளி இருக்கும். இந்த இடத்துக்கு, இந்த 3 இடத்துக்கும் நடுவால தான் ஒரு பஸ் நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த பஸ் நிலையம் நகரத்தினுடைய மக்கள் தொகை அதிகமாகும் காரணமாக, போக்குவரத்து நெரிசல் காரணமாக 1973ஆம் ஆண்டு அங்கிருக்கிற பஸ் நிலையம் இப்பொழுது தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்தது. இந்த மத்திய பேருந்து நிலையம் தற்பொழுது சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சுதந்திரம் அடைந்ததற்காக வேண்டி அந்த சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்துன்னு பேர் வச்சாங்க. யாரும் அந்த பெயர் சொல்லி தற்சமயம் வளைப்பதில்லை. ஏனால் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், மத்திய பஸ் ஸ்டாண்டு தான் சொல்லுவாங்க. இப்போ மக்கள் தொகை அதிகம், வாகனத்தினுடைய எண்ணிக்கை அதிகம், போக்குவரத்து நெரிசல். இப்போ டவுனுக்குள்ள வந்துட்டு வெளியே போறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிரும். மாலை நேரங்கள்ல வந்தனா போக்குவரத்துல 2 வீலர்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, ரொம்ப கன்ஜஸ்டடா இடைஞ்சலா தான் இருந்தது. இப்படி இடைஞ்சலா இருந்ததுனால போக்குவரத்து பாதிக்குது அப்படிங்கறக்காக வேண்டி ஈரோட்டில் இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை 2 புறநகர் பஸ் நிலையமா ஏற்படுத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த 2 பஸ் நிலையம் ஏற்படுத்துறப்போ ஒரு பஸ் நிலையம் சோலார் பக்கத்துல ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு. இன்னொரு பஸ் நிலையம் பெரிய சேமூருங்கிற இடத்துல கனிராவத்தார் குளத்துக்கு பக்கத்துல ஏற்படுத்தலான்னு முடிவு. ஆனால் 2 பேருந்துகளும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சோலார்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு 26/11/2025ஆம் வருடம் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எந்தெந்த பகுதிக்கு பஸ் போகணும் அப்படிங்கறது பார்த்தா தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், ராமேஸ்வரம், ராஜபாளையம், குமிளி, கம்பம், தேனி, இப்படி அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல எல்லாம் இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் அங்கிருந்து புறப்படுறதா ஒரு முடிவு பண்ணாங்க. அதன் பேர்ல தான் 26/11/2025 பஸ் நிலையம் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட பஸ் நிலையத்துல போய் பார்த்தா ஒரு சில பஸ் மட்டும்தான் அங்க இருந்து போகுது. குறிப்பா பார்த்தோன்னா கன்னியாகுமரி பஸ் அங்க நிக்குது, ராமேஸ்வரம் பஸ் நிக்குது. கரூர் பஸ்ஸோ மற்ற இதர ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போற பஸ் எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இன்னும் சரிவர செயல்படவில்லை. காரணத்தை கேட்டாக்க எல்லாம் மத்திய பேருந்து நிலையத்தை எல்லா பஸ் வருது போகுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர பஸ் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கு. அதிகபட்சம் 4 பஸ் 5 பஸ் தான் செயல்பட்டு இருக்குது. அப்ப டவுன் பஸ் அங்க வரணும். டவுன் பஸ் வரணும்னு சொன்னா அங்கிருந்து ஒரு டவுன் பஸ் இயக்குறாங்க. ஆனா அந்த டவுன் பஸ் முழுமையா ஒண்ணு இயக்கப்படுற மாதிரி தெரியல. இப்போ அந்த சோலார் பஸ் நிலையத்துக்கும் மத்திய பேருந்து நிலையத்துக்கும் இடையில போக்குவரத்துக்காக வேண்டி ஒரு டவுன் பஸ் இயக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு பஸ் 2 விட்டு இருக்கிறாங்க, அது போதுமானதாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த சிவகிரியிலிருந்து ஒரு டவுன் பஸ் வருங்க, 42ஆம் நம்பர் பஸ் நினைக்கிறேன். அந்த பஸ் வந்துன்னா அந்த பக்கத்துல இருந்து டவுன் பஸ் போறாமே சொல்றோம். இப்போ மொடக்குறிச்சியிலிருந்து ஊத்துக்குளியிலிருந்து வர்ற பஸ் எல்லாம் அந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்ட சோலார் புறவெளி பஸ் நிலையத்துக்குள்ள உள்ள போகாதுங்க, வெளியே நிறுத்திடுவான். அப்ப வெளியே நிறுத்தினாத்தான் மறுபடியும் அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறனா வெளியே கொஞ்சம் நடந்து போகணும், உள்ள போய்தான் போகணும். அப்போ
பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்கு உள்ள எப்படி ஒரு ஒரு 2 ஃபர்லாங் உள்ள நடந்து போகணும். அதெல்லாம் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பஸ் வந்தாலும் பஸ் நிலையத்துக்கு உள்ள வந்து இறக்கி விட்டுட்டு வெளியே வரணும். அப்பதான் பொதுமக்களுக்கு சௌகரியமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டவுன் பஸ் வகைரா விடுங்க. இந்த மொஃபசல் பஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அந்த பஸ்ஸும் அதே மாதிரிதான். இப்ப கரூர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து வரக்கூடிய பஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிப்புறமாவே, தனியார் பஸ்ஸா இருந்தாலும் சரி, அரசாங்க பஸ்ஸா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிப்புறமாவே நின்று இறக்கி விட்டுட்டு நேரா மத்திய பேருந்து நிலையம் வந்துருது. ஏன் அந்த மத்திய பேருந்து நிலையத்துக்கு அரசாங்க பஸ்ஸாவது நின்று போகணும். அரசாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போய் வரணும். அந்த பஸ் உள்ள போய் வர்றதில்லை. அப்படியே பஸ் ரோட்ல நிறுத்திடுது. தனியார் பஸ்ஸும் நிறுத்திட்டு போறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, மத்திய பேருந்து நிலையத்துக்கு வரல எங்களுக்கு பெர்மிட் இருக்கு, அதனால நாங்க அந்த பெர்மிட்டுக்காகத்தான் அங்க நிறுத்தாத போறோம். நாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தோம்னா எங்களுக்கு டைம் கீப் அப் பண்ண முடியாது. எங்களுக்கு கிடைக்கிறதே 1 செகண்ட் 2 செகண்ட் கேப்ல நாங்க பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுனாக்கா எங்களுக்கு எப்படி ஒரு 5 நிமிடமாவது ஆகும். அந்த 5 நிமிடத்துக்குள்ள எங்களுக்கு டைம் வேரியேஷன் வந்ததுனால நாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பயணிகள் நிறுத்த முடியாது. அடுத்த ட்ரிப் எங்களால எடுத்துக்கிட்டு வர முடியாது. அப்படிங்கறதுனாலதான் இந்த பஸ் ஆபரேட்டர்கள் அவங்களுடைய கருத்தா சொல்றாங்க. அந்த பர்மிட்டை காலப்போக்கில் புதிய பஸ் நிலையத்திலே நிறுத்திடுவாங்கிற மாதிரி அரசாங்கம் பரிசீலனை இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆர்டிஓ, கலெக்டர் இவங்க வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த உத்தரவு இன்னும் முழுமை அடையவில்லை. அதனால அங்க இருந்துதான் இறக்கி விடாம அங்க போகுது. அதே மாதிரி ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் பஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ் இப்போ தஞ்சாவூர் போறா, மதுரை போறா, திண்டுக்கல் போறா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த புதிய பஸ் நிலையத்துக்கு உள்ள போய் வெளியே வரணும். அவங்களும் அப்படி போறது இல்லை. அங்கிருந்து ஆரம்பிச்சா அந்த புறநகர் பேருந்து ரோட்ல போவாங்களோ இல்லையோ, பஸ் நிலையத்துக்குள்ள உள்ள போய் போறதில்ல. ஆனால் அந்த பஸ் நிலையத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 63 வழித்தடங்கள் பஸ் அங்க நிக்கிற மாதிரி ஒரு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு செலவு சுமார் 75 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பஸ் நிலையத்துல எல்லா வசதியும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ மேல ஒரு ஹோட்டல் வசதி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா இந்த கழிப்பிட வசதி, தாய்மார்களுக்கு பாலூட்டும் ஒரு ரூமு, இந்த மாதிரி பார்த்தா அங்க நவீனமா இருக்கக்கூடிய வசதியெல்லாம் செய்யப்பட்டு இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துவதற்கு முடியாத நிலை தான் இருக்குது. இப்போ மேல ஹோட்டல் யாரும் நடத்தல, அது சும்மா தான் இருக்குது. இப்போ பஸ் ஆபரேட்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பஸ்ஸும் அந்த புதிய பஸ் நிலையத்துக்கு போயிட்டு வர மாதிரி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கண்டிப்போட நடைமுறைப்படுத்தி சொல்லணும். அப்பதான் எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். இப்ப நாங்க உள்ள போயிட்டு வராம இருக்கிறதுனால அரசாங்க பஸ் போச்சுன்னா எங்களுக்கு கிடைக்கிற பேசஞ்சர் எல்லாம் அந்த பஸ்ல ஏறிட்டு போயிடுவாங்க. அதனால அனைத்து வகையான பஸ்ஸுகளுமே உள்ள வந்துட்டு போகணும். அப்படி போனாதான் அந்த பஸ் நிலையம் முழுமையாக செயல்படுகிறது என்பதனுடைய நிலைமை. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா 6/4/2014 இந்த ஆனைக்கல் பாளையம்ங்கிற ஒரு இடத்துல 46 புதூர் ஊரக பேருந்து நிலையத்துல ஆரம்பிச்சாங்க. அந்த பேருந்து நிலையம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல அந்த பஸ் நிலையம் ஊரக பஸ் நிலையம் நிறுவப்பட்டது. அதற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்று வரல ஒரு பஸ் கூட போறது இல்லைங்க. 1 கோடி ரூபாய் சும்மா கிடக்குதுங்க. ஆனா அங்கேயும் எல்லா வசதியும் செஞ்சிருக்கிறாங்க. பஸ் நிக்கிறக்கூடியான ரேக் வச்சிருக்கிறாங்க, கடை வச்சிருக்கிறாங்க, நிறைய கடை வாடகை கூடுற மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் எடுத்து செயல்படுத்த முடியல. இப்பதான் சமீபத்தில் வந்து ஒரு சேல் டேக்ஸ் ஆபீஸ் அங்க வந்திருக்குது. அது வந்ததுனாலும் இன்னுமே அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எந்த பஸ்ஸும் போறதில்லை. அந்த பஸ் நிலையத்தை பார்த்தா ஒரு பால் அடைஞ்சுதான் கிடக்குது. அரசாங்கத்தினுடைய பணம் 1 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டது. இப்போ இந்த ஆனக்கல் பாளையத்தில் 46 புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த மத்திய பேருந்திலிருந்து புதுசா சோலார் பேருந்து ஆரம்பிச்சாங்களே, இதுக்கு இடையில கேப்ல பார்த்தோன்னாக்க ஒரு 2 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருக்கும். அப்படி பாக்குறப்போ இந்த ஊரக பஸ் நிலையம் உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஊரக பஸ் நிலையத்துல பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரங்கள்ல மது பிரியர்கள் அங்க உட்கார்ந்து எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. பஸ் ஸ்டாண்ட ஒரு புனரமைப்பு கூட இல்லைங்க. 2014 ஆரம்பிச்ச பஸ் நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலுக்கு மேலாகி அது செயல்படாம இருக்குது.
இப்ப புதுசா ஆரம்பிச்ச பஸ் ஸ்டாண்டு சோலார் பஸ் ஸ்டாண்டும் சரியாக செயல்படவில்லை என்றால் இந்த 46 புதூர் பஸ் ஸ்டாண்டு மாதிரிதான் அந்த பஸ் ஸ்டாண்டு போகும். ஆனால் அரசாங்கம் 2 ஊரக பஸ் நிலையமாகட்டும் சரி, புதிதாக அமைத்த புற வெளி பஸ் ஸ்டாண்டு ஆரம்பிச்சாங்களே சோலார்ல ஆரம்பிச்சதுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அனைத்து பஸ்களும் உள்ள போயிட்டு வெளியே வரணுங்கிற மாதிரிதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பஸ் ஆபரேட்டர்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இன்னொரு பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் பக்கம் இருந்து சத்தியமங்கலம் பக்கம் இருந்து வர்ற பஸ் எல்லாம் நிறுத்துறதுக்காக வேண்டி பெரிய செவலூர் பொது புற வெளி பஸ் நிலையம் ஆரம்பிச்சு அதுக்குண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் ஈரோட்ல போக்குவரத்து நெரிசல் இருக்காது. போக்குவரத்து நெரிசல்ங்கிறது அறவே இருக்காது. ஏன்னா தஞ்சாவூர் கிழக்கு பக்கம் இருக்கிற பஸ் எல்லாம் அந்த புறநகர் நிற்கும், மேற்கு பக்கம் வர பசங்களை பெரிய சேமல் நின்றுதுனால இப்ப பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது டவுனுக்குள்ள. இப்ப என்ன பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2 புறநகர் பஸ் போட்டாலும் அந்த புறநகர் மத்திய பேருந்து நிலையத்தில் புறநகர் பேருந்து போடுற இடத்துக்கு இலவச பஸ் விட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க அவங்களுடைய கருத்து சொல்றாங்க. ஏன்னா இங்க ஒருக்கா காசு கொடுத்து மறுபடியும் அங்க ஒருக்கா காசு கொடுத்து நாங்க 2 தடவை காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால மத்திய பேருந்து நிலையத்திலும் சோலார் புறவெளி பேருந்து நிலையத்துக்கு போட்டதுக்கு எங்களுக்கு இலவசமா பஸ் வந்துட்டு போச்சுனாக்கா எங்களுக்கு பிரயாண செலவு குறையும், சௌகரியமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு பஸ் ஆபரேட்டருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும், பொதுமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். இதை கூடிய சீக்கிரம் நடைமுறைப்படுத்தினாதான் பஸ் ஆபரேட்டருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.